ஐயாவெல்லாம் பார்க்க முடியாதுமா. ஒரே ஒரு புகார் கொடுத்துட்டு போயிடுறோம். கமிஷனர் ஆபீஸ்க்கு போனா அங்க ஐயாவை பார்க்க முடியல. அதான் வீட்ல பார்க்கலான்னு வந்தோம். சொன்னா கேளுங்கம்மா. அதெல்லாம் முடியாதுமா. ஐயா ஐயா மறுபடியும் அந்த பொண்ணு அந்த வீட்டுக்கு போனா மண்ணெண்ணெய் ஊத்தி கொளுத்திடுவாங்க ஐயா. 7 பொண்ணுங்களுக்கு ஒண்ணுன்னா ஏசிபி ஐயா உதவி செய்வார்னு சொன்னாங்க. கொஞ்சம் பார்க்க விடுங்க ஐயா. சுபையா ஐயா அவங்கள உள்ள விடு. ஆமா நீனும் போலையா? இதோ கிளம்பிடுறேங்க ஐயா. சீக்கிரம் போயிட்டு வா. வாங்க வாங்கப்பா. வணக்கம் சார். வணக்கம், உட்காருங்க. வணக்கம் ஐயா. சொல்லுங்க, என்ன பிரச்சனை? ஏதோ மனு கொடுக்கணும்னு சொன்னீங்க. ஐயா என் பேரு வீராசாமி. நான் ஒரு பிரைவேட் கம்பெனில அக்கவுண்ட்ஸ் ஆபீசரா இருக்கேன். என் பொண்ணு லாவண்யா. பிரச்சனை உங்களோடதா இல்ல உங்க பொண்ணோடதா? பொண்ணுக்குதான். அப்போ உங்க பொண்ணை சொல்ல சொல்லுங்க. என் பேரு லாவண்யா சார். +2 வரைக்கும் படிச்சிருக்கேன். படிச்ச மாப்பிள்ளைக்கு தான் என்ன கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு எங்க வீட்ல என்ன ஒருத்தர் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. அவர் பேரு பாலமுரளி. BA வரைக்கும் படிச்சிருக்காரு. கல்யாணத்துக்கு முன்னாடி நிச்சயம் பண்ணும்போது மாப்பிள்ளை வீட்டுக்கு 5 லட்சம் ரூபாய் வரதட்சணை கொடுக்கறதா பேச்சு. கல்யாணத்துக்கு முதல் நாள் எங்க அப்பா அவங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டாரு. மீதி 3 லட்சத்தை கல்யாணம் முடிஞ்ச 1 மாசத்துல தந்துறதா சொன்னாரு. ஆனா வாக்கு கொடுத்தபடி சொன்னபடி உங்க அப்பாவால பணத்தை திருப்பி கொடுக்க முடியல இல்லையா? ஆமா சார். அப்பாவுக்கு போன மாசம் திடீர்னு பெரிய செலவு. அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக். பைபாஸ் பண்ண வேண்டியதாயிடுச்சு. எங்க வீட்டுக்கார் சைடுல இருந்து நம்ம கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம ஆஸ்பத்திரியில பெரிய ஆபரேஷன் பண்றதுக்கு கையில பணம் கிடைச்சது. ஆனா எங்க காசை கொடுக்கறதுக்கு உங்க அப்பனால முடியலையான்னு தினம் டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உங்க மாமனார் மாமியார் என்ன சொல்றாங்க? அவங்களும் அவங்க மகனுக்கு தான் ஏன் சப்போர்ட் பண்றாங்க. மாப்பிளையாவது பரவாயில்லைங்க, வரதட்சணை பணம் 3 லட்சம் மட்டும்தான் கேட்கிறாரு. ஆனா அவங்க வட்டியோட சேர்த்து கொடுங்க கேட்கறாங்க. சரிம்மா, நீ உன் வீட்டு அட்ரஸ் கொடுத்துட்டு வீட்டுக்கு போ. நான் இன்ஸ்பெக்டர் அனுப்புறேன். ஐயோ, வரதட்சணை பணம் இல்லாம வீட்டுக்கு போனா உன்னை எரிச்சு சாம்பல் ஆக்கிடுவேன்னு 10 லிட்டர் பெட்ரோல் கேனோட நேத்து மிரட்டினதுனாலதான் பயத்துல உங்களை பார்க்க வந்தோம். அதெல்லாம் உன்னை பண்ற அளவுக்கு விட மாட்டோமா. எல்லாரையும் பிடிச்சு உள்ள போறதுக்கு ஏற்பாடு பண்றேன். அட்ரஸ் கொடுங்க. ஐயா வேண்டாங்க ஐயா, என் பொண்ணு அந்த வீட்டுல போய் வாழங்க ஐயா. என்ன சார் நீங்க லாக்கப்ல ஒரு 3 நாள் உட்கார வச்சா தானா வந்து உங்க பொண்ணை கூட்டிட்டு போறாங்க? இல்லைங்க சார், அவங்கள போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்சா அந்த கோவத்துல என்ன வாழ்க்கை பூரா குத்தி காட்டிக்கிட்டே இருப்பாங்க சார். சரிம்மா, இப்ப என்ன பண்ணலாம் சொல்லு. அவங்க கேக்குற பணத்தை கொடுத்துடலாம் சார். என்னது, பணத்தை கொடுத்துடலாமா? ஆமாங்க சார். எப்படி கொடுப்பீங்க? அதான் அவங்க கேட்ட பணம் உங்க அப்பா கிட்ட இல்லைன்னு சொல்றீங்களே. அப்பா கிட்ட இல்லன்னா என்ன சார், உங்ககிட்ட இருக்கே. என்ன சொல்ற நீ? அந்த பணத்தை நீ கொடுன்னு சொல்ற. என்ன சொல்ற நீ? இந்தாங்கம்மா. हाँ बोल, क्या 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 क्या? hey! hey! क्या बोलते? हाँ? చంపేస్తానని చెప్పు. నా కొడుక వాడు అంత మాట్లాడా? హే, వాడిని ముక్కలు ముక్కలుగా నరికేసి తర్వాత నాకు ఫోన్ చేయి. అందుకు ముందు నాకు ఫోన్ చేసావంటే నిన్ని చంపేస్తాను, గుర్తు పెట్టుకో. చెప్పింది సరిగా చేయి. అర్థమైందా? వాడు ఎక్కువ చేశాడంటే వేసేయ్, వేసేయ్ నా కొడుకుని.
ஏய் ஏய் என்னடா பாக்குற ஏய் ஏய் யார் நீங்க என்ன வேணும் உங்களுக்கு ஹலோ, நான் என் ஒய்ஃபை கூப்பிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கேன். நான் அப்புறமா கூப்பிட்றேன். ஓகே, பாய். என்னங்க, இத வாங்க சொன்னாங்க. நீ இங்கேயே இரு, நான் ரிசப்ஷன் வர போயிட்டு வந்தேன். சரிங்க. அதோ அங்க பாருங்க. அவங்க பேரு மேகா. அவங்க பிளட் ஏபி நெகட்டிவ். ஹலோ, இருங்க சார். என்னங்க? எங்க போறீங்க? அது உங்க பிளட் குரூப் ஏபி நெகட்டிவ்னு எங்களுக்கு தெரியும். எங்க அம்மா ஆபரேஷனுக்கு தேவைப்படுது. பிளட் டொனேட் பண்ண முடியுமான்னு அவங்க கிட்ட நான் கேட்க போறேன். யார் சொன்னா என் பிளட் ஏபி நெகட்டிவ்னு அவங்க கேட்டா? ஏன் முழிக்கிறீங்க? கேட்டா என்ன சொல்வீங்க சொல்லுங்க. எங்க ஹாஸ்பிட்டலை பத்தி வெளியே சொன்னா என் வேலை உட்பட நிறைய பேருக்கு வேலை போயிடும். உங்களுக்கு ஹெல்ப் பண்ண பாவத்துக்கு எங்களுக்கு இதெல்லாம் தேவையாங்க? இப்போ என்னங்க பண்றது? இங்க ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு அவங்க வீட்டுக்கு போகும்போது அவங்கள ஃபாலோ பண்ணி வீட்டுக்கு தெரிஞ்சுக்கோங்க. 2 நாள் விட்டு அவங்க கிட்ட போய் ரிக்வெஸ்ட் பண்ணி எப்படியாவது கூட்டிட்டு வந்துருங்க. சரிங்களா? ஓகேங்க. ம். Yeah, we don't want to do anything to scare your children. That's the last thing we want to do. We don't want to scare anybody. If you enjoyed this video, kindly like, share, comment, and for further our interesting videos, subscribe our channel below.